எவ்வளோதான் நானும் உழைக்கிறேன். பட் எனக்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குதே. ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்றேன். என்னுடைய லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவல் போவே மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நான் உழைக்கிற அந்த ஒரு இதுக்கு கூட எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க மாட்றே அப்படின்றவங்களுக்காக இந்த ஒரு குட்டி ஸ்டோரி டெடிகேட் பண்றேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு அண்ணன் தம்பிங்க 3 பேர் இருந்தாங்க. அந்த தம்பிங்களுக்காக அண்ணன் வந்து விட்டு குடுத்து வந்து ம். போயிட்டே இருக்காரு. ஒரு ஒரு விஷயத்துலயும் வந்து இனிமே பார்த்தா போயிட்டே வெயில் இருக்காரு. பட் கம்மியாயிடுச்சு. தம்பிங்க வந்து அத பொருட்படுத்தாம நெக்ஸ்ட் லெவல் அவங்க வளர்ச்சி அண்ட் சம்பாதிக்கிற தன்மை அந்த பணத்து மேல தான் அவங்களுடைய குறி இருக்கு. ஆ நாளடைவில வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன்ற ஒரு இருக்காரு அப்படின்றதே மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கல்லழகர் இப்படி பணத்துக்கு மேல இருக்கிற யோசனை மோகத்துல வந்து போயிட்டே இருக்காங்க. பட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் வந்து மிகப்பெரிய இடத்துல வந்து போய் உட்கார்றாரு. எல்லாத்தையும் விட்டு குடுத்தாரு. ஒண்ணுமே இல்லாம போயிடுவாருன்னு நெனச்சாங்க. பட் மிகப்பெரிய இடத்துல அதாவது அவங்க தம்பிங்க கீழ இருக்கிற மாரி போய் உட்கார்ந்தாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, கடவுள் எல்லாத்தையும் வாட்ச் பண்றாரு. விட்டு குடுப்பார், கெட்டுப் போவதில்லை.